கடிகை நகரில் 21/4/2000 புனித வெள்ளியன்று வரலாற்றை தொட்ட சரித்திர நாயகனின் துயரக் காட்சிகளின் நினைவு காட்சியில் ஒரு பகுதிதான் இந்த ஒலிநாடா. உயர்ந்த சிந்தனையாளர் எழுதிய மௌன ஓசை என்ற புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்ட வாசகங்களுக்கு எங்களது சுரங்களை இணைத்து ஆன்ம பாதையாக நிறைவு செய்துள்ளோம். இதை கேட்கும்போது எங்கள் ஆன்மா அமைதியடைகிறது. வார்த்தையின் வடிவில் உருவாகி, மரியின் வயிற்றில் கருவாகி, மானிட உலகின் மனுவாகி வந்து தங்கினார் சுதனாகி. போதனை சுதனின் வேதனையாய், சாதனை சுதனின் சோதனையாய், சிலுவை சுதனின் தீர்ப்பாகி தொடர்ந்தார் கல்வாரி பயணமதை. சிலுவை சாவின் முடிவாக எல்லாம் முடிந்தது என்ற குரல் மீட்பின் பாதையின் விடியலாகி தொடர்ந்தார் உயிர்ப்பின் வழியாக. கர்த்தரின் கல்வாரி காட்சியை கருத்துடன் தந்திட்ட கடிகை வாழ் கலைஞர்களை கனிவுடன் ஆசீர்வதிக்க பணிவுடன் இறைவா இறங்குகின்றோம். இயேசுதேவன் மரண தீர்ப்பேற்றார். மாசலூஹா இயேசுதேவன் மரண தீர்ப்பேற்றார். பாவிய மக்காய் பரமன் இயேசு. இதோ மனிதன், இதோ பாவிய மக்காய் பரமன் இயேசு சாவின் தீர்ப்பேற்றார். சாவின் தீர்ப்பேற்றார். தேவனே நேசரேவும் சிலுவையை வணங்குவோம். தேவனே நேசரேவும் சிலுவையை வணங்குவோம். தீர்ப்பு சொல்லும் கர்த்தர் இயேசு தீர்ப்புக்காக நின்றார். கள்வன் போல யூதர் சபையில் கருணை தேவன் நின்றார். முள்முடி சூடி இதோ மனிதனா உலகம் எனக்கு தீர்ப்பு சொல்லுகிறது. நகைக்க நின்றார் தேவன் மனிதனை புனிதனாக்க. புனிதர் இயேசு நின்றார். தேவனே நேசரேவும் சிலுவையை வணங்குவோம். தேவனே இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட முதல் நிலை. ஆழ்ந்த சிந்தனையற்ற மனிதன் அவசரப்பட்டு ஆண்டவருக்கே மரண ஒலை வாசிக்கின்றான். பிலாத்து தவறென்று தெரிந்தும் தடம் புரண்டான். பதவியை பாதுகாத்துக் கொள். ஆண்டவரை கொலைக்களத்திற்கு அனுப்புகிறான். களங்கமில்லாதவருக்கு கழுகுகளின் தீர்ப்பு. சூரியனுக்கு மெழுகுத்திரி வெளிச்சம் கொடுக்காது. தேவாலயத்தை கள்வர்கள் காப்பாற்ற முடியாது. நமது நாயகன் சாவிற்கு மிரள்பவர் அல்ல, அதிகாரத்திற்கு அடங்கி விடுபவரும் அல்ல, சரித்திரத்தை சாதனைகளால் அலங்கரிக்க ஏங்கியவரும் அல்ல. விதி, நான் என்ன செய்வது?
என்று சரிபவரும் அல்ல. தந்தையின் விருப்பத்தை தயங்காது ஏற்கின்றார். உங்களில் பாவமில்லாதவன் முதலில் இவள் மீது கல்லெறியட்டும் என்று தீர்ப்பிட்டவருக்கு தன்னையே மீட்டுக்கொள்ள தெரியும். இறந்தவர்களுக்கு உயிரளித்தவருக்கு தன் மரண வாசலிலிருந்து விடுபட தெரியும். இயேசுவே, நான் தான் உன்னை சாவிற்கு தீர்ப்பளித்து பிலாத்துவாக மாறிவிட்டேன். பதவிக்கும் புகழுக்கும் அடிமையாகி, சுயநலத்திற்கும் சிற்றின்பத்திற்கும் விலையாகி, நிலையற்ற உடைமைகளில் நிம்மதி இழந்து, எனது நலனையே தேட எல்லாவற்றையும் மறந்து, என்னையும் மறந்து, எல்லை கடந்து உன்னை தீர்ப்பிட்ட என்னை மன்னிப்பாயா? தேவனே, மன்னித்தேன் என்று சொல். உன் சொல்லொன்று கேட்டு சுகம் பெறுவி. தந்தை சித்தம் நிறைவு பெறவே நிந்தைகள் ஏற்றுக்கொண்டார். இழிவு சாவு சிலுவை சாவா இறைமகன் ஏற்றுக்கொண்டார். தசைகளும் தீர அறக்கரின் உனக்காக சிலுவையை அரவணைத்தேன். கசையடிகள் ஏற்றுக்கொண்டார். அகிலம் படைத்த தேவன் அநியாய மரணமிட்டார். தேவனே நேசரேவும் சிலுவையை வணங்குவோ. தேவனே நேசரேவும் சிலுவையை வணங்குவோ. இரண்டாம் நிலை. சிலுவை அவமானத்தின் சின்னம் அன்பின் சின்னமாகிறது. கொலைக்கருவி மீட்புக் கருவியாகிறது. மீட்பர் கரம் பட்டு சாவின் பாதையிலும் சரித்திரம் படைக்கின்றார் சிலுவைக்கு வாழ்வு கொடுத்து. பார சிலுவையின் பயணம் துவங்குகிறது. இறந்தபின் துவங்கும் இறுதி யாத்திரை இங்கு இறப்பதற்காக துவங்குகிறது. வித்தியாசமான ஊர்வலம். வேதனையை விருப்போடு சுமக்கும் இயேசுவை வேடிக்கை பார்க்கும் ஊனமான ஊர் மக்கள். பரிகாச கூட்டம் ஏளனம் பேச, அதிகார நாவுகள் ஆர்ப்பரிக்க, கூலிப்படை கூசாமல் கசையால் அடிக்க, அவருடைய வேதனையை சுவாசித்து அமைதியாய் பயணிக்கும் சிலுவை இப்படி சொன்னது. இந்த மனிதர்கள் அழுக்கை நீக்கிவிட்டோம் என ஆர்ப்பரிக்கின்றனர். வானவில்லுக்கல்லவா வர்ணம் தீட்டுகிறார்கள். மகிமையின் மன்னர் மரணத்தை தொடுவதா? அவர் மரணத்தை சுட்டுவிடுவராயிற்றே. எக்காலமிட்டும் வரும் மனிதர்களே, பாரமான என்னை பரமன் தோளில் சுமத்தினீர்கள். நானோ அவருக்கு நிழலானேன். ஆனால் நீங்கள் கூட இருப்பவர்களுக்கே குழி பறிக்கிறீர்கள். அடுத்தவனை திட்டமிட்டு அழிக்கிறீர்கள். இல்லாததையெல்லாம் சொல்லி பெயரை கெடுக்கிறீர்கள். குனிய குனிய கொட்டுகிறீர்கள். ஆண்டவரே, ஆலயங்களில் உன்னை பூஜித்து பூட்டிவிட்டு மனிதர்களில் நீ இருப்பதை மறந்து விட்டவர்களை இனங்கண்டு நீர் மன்னித்து விடாதே. ஏனெனில் இவர்கள் தெரிந்தே செய்கிறார்கள். பலம் இழந்து மண்ணீது சாய்ந்து விட்டார். புழுதியில் புதைந்த பூமகன் இயேசு அழுதிடும் நிலை உணர்ந்தார். கசையடிப்பட்டு நெஞ்சம் கலங்கி, நான் முத்தமிட்ட மண் மீது நீ வாழுகிறாய். கண்டவரும் அழுதிடவே தேவன் பொறுமையுடன் தள்ளாடி நடந்து சென்றார். தேவனே நேசரேவும்
என்னை ஏன் இப்படி இம்சை பண்ணுகிறார்கள்? என்ன தீங்கு செய்தேன் இவர்களுக்கு? ஏன் என்னை மிருகத்தனமாக அடிக்கிறார்கள்? எனக்கு ஆதரவாக, எனக்கு ஆறுதலாக இருப்பவர் யாரும் இல்லை. எங்கு சென்றாலும் பின்தொடர்வோம் என்ற சீடர்களையும் காணவில்லையே. என் கதறலுக்கு செவிமடுக்க யாரும் இல்லை. என் அழுகையின் அர்த்தம் புரிந்து கொள்வாரில்லை. என் வேதனையை போக்குவாரில்லை. இப்படி அனாதையாக விட்டுவிட்டு இப்பூமியில் எங்கோ ஒளிந்தார்கள் என் சீடர்கள். இந்த மக்கள், இந்த முகங்கள் பரிச்சயமானவர்கள். பலுகிய அப்பங்களால் பசியாறியவர்கள். பார்த்தும் பார்க்காதது போல் செல்லுகிறார்கள். இதோ இவனை நோயினின்று காப்பாற்றினேன். இவனுக்கு பார்வை அளித்தேன். இவனிடமிருந்து அசுத்த ஆவியை விரட்டினேன். இவர்களெல்லாம் எனக்கு எதிராக இப்போது கூச்சல் போடுகிறார்கள். கல்வாரி மலை எங்கோ உள்ளது. கால்கடுக்க சுமையோடு நடக்க முடியுமா? அம்மா, கால் இடறி விட்டது. பூமியே, உன் மீது விழுந்து விட்டேன். என் சோகத்தை உனக்கு சொல்லுகிறேன். நீயாவது புரிந்து கொள். நண்பனுக்காக உயிர் விடுவதை விட மேலான அன்பு இல்லை என்றார் கிறிஸ்து. நமது நண்பர்களை புரிந்து கொள்வோம். அண்டை வீட்டாரின் துன்பங்களை பகிர்ந்து கொள்வோம். துன்பங்களை பகிர்ந்து வாழும் போதுதான் துயரின்றி வாழ்வோம். துணிவோடு வாழ்வோம். தூயவன் சென்ற மீட்பின் பாதையில் துயரங்கள் ஏற்றாரே. கல்வாரி பாதையில் கண்ணீர் சொரிந்திட கன்னி மறி வரவே. தாயின் நெஞ்சம் கலங்கியதங்கே. அம்மா, என் அருகில் நீங்கள் இருந்தால் போதும். சேயின் நிலையை தானும் உணர்ந்தே சோகம் நிறைந்த தாயின் இதயம் வியாகுலமானதங்கே. தேவனே நேசரேவும் சிலுவையே வணங்குவோ. தேவனே நேசரேவும் சிலுவையே வணங்குவோ. 4ஆம் நிலை. செந்நீரில் மகனைக் கண்டு சித்தம் கலங்கினாள் அன்னை மரியா. இயேசு மழலையாக இருந்தபோது அவரோடு சிரித்து கொஞ்சி விளையாடிய நாட்கள் கடந்திருக்கலாம். ஆனால் நினைவுகள் உடம்போடு ஒட்டிய ஈரத் துணியாகத்தானே இருக்கின்றன. கசையடி, காயங்கள், வேர்வை பூத்த இரத்தவுடன் அன்னைக்கு மகனின் அடையாளத்தை மாற்றி இருக்குமோ? கூட்டத்தோடு ஒருவராக அன்னையும் வீரர்கள் அருகில் அண்டவிடாமல் விரட்டி இருக்கலாம். அவள் இதயம் அருந்து விழுந்திருக்கலாம். மகனே, உன் வேதனையை என்னிடம் விட்டுவிடப்பா. நான் இருக்க நீ ஏன் அஞ்சுகிறாய்? இதெல்லாம் நடக்கும் என்று எப்போதோ எனக்கு தெரியும். இவ்வுலகில் அழத் தெரியாதவர்கள் யாருமே இல்லை. வேதனை இல்லாதவர் எவரும் இல்லை. உடைகள் கிழிவது போல உள்ளங்களும் கிழிகின்றன. புரிந்து கொள்ளாத அழுகையும் ஏற்றுக்கொள்ளாத வேதனையும் அர்த்தமற்ற அடுக்குமொழி கவிதைகளாகும். அடுத்தவரின் அழுகையை எழுத்து கூட்டியாவது படித்து புரிந்து கொள்வோம். குப்பையை பெருக்குவது போலல்ல வேதனையை களைவது. அது காயத்திற்கு ஒத்தடம் கொடுக்கும் கலை. கற்றுக்கொள்வோம். உழைக்காதவனுக்கு உணவின் ருசி தெரியாது. அழாதவனுக்கு வேதனையின் வலி புரியாது. அடுத்தவனை அழ வைத்து வேதனையில் சுகம் காண்பவர்கள் மனிதர் இல்லை. அவர்களையும் மன்னிப்பவர்கள் தெய்வங்கள் இல்லாத வேறு இல்லை. இரட்சகர் சோர்ந்து இடறிய வேளையில் இழித்து பழித்தனரே.
இரக்கமில்லாரக்கர் யூதர் இரட்சகர் உதவி செய்ய சீரேனூரான் சீமோன் தனக்கு இயேசுவின் சிலுவையை தொட்ட நான் சிரமம் பாரா நன்மை செய்து கர்த்தருக்கு உதவுவதே கட்டளை என நினைத்தார். தேவனே நேசரேவும் சிலுவையே வணங்குவோ. தேவனே நேசரேவும் சிலுவையே வணங்குவோ. ஐந்தாம் நிலை. பெற்ற வயிற்றில் பால் வார்த்த மாதிரி என்பார்கள். அதே அனுபவம்தான் இயேசுவிற்கும். மலையாக இருந்தவர்கள் மறைந்து ஓடியவன் இவர்களிடம் என் மணமகளை திருச்சபையை ஒப்படைக்க வேண்டுமே என்று மலைத்து மறண்டு போயிருக்கலாம். ஆனால் அவரின் நம்பிக்கை நசிந்து விடவில்லை. அவருடைய சோகத்தை சொல்லிக்கொள்ள, அவருடைய பாரத்தை பகிர்ந்து கொள்ள, அவருடைய சிலுவையை சுமந்து கொள்ள, அவருடைய அழுகையை புரிந்து கொள்ள அவருக்கு ஓர் துணை. காய்ந்த மரம் பூப்பது போல பாலைவன சோலையானார் சிரேனே சீமோன். ஜெருசலேம் சென்றவனை சிலுவை சுமக்கும்படி கட்டளையிட்டனர் வீரர்கள். இயேசுவிற்கு இப்போதுதான் சிறிது இடைவேளை. கைகளை கொஞ்சம் கீழே தொங்கவிட முடியும். எவ்வளவு தூரம் இப்பார சிலுவையை சுமப்பது? சிரேனே சீமோன் யூதன் அல்ல, ஒரு புறவினத்தான், இயேசுவை அறியாதவன். புரிகிறது, இன்னும் புவி மீது புனிதர்கள் வாழ்கிறார்கள். புனிதர்கள் போல் நரிகளும் இருக்கவே செய்கின்றன. இயேசுவே, நாள்தோறும் நாங்கள் நீர் சிலுவை சுமப்பதை பார்த்தாலும் உமக்கு உதவ ஆதரவளிக்க முடிவதில்லை. இயேசுவே, சீமோனைப் போல் இளகிய இதயத்தை தா. மற்றவர்களை குறைநிறைகளோடு ஏற்றுக்கொள்ளும் மனதை தா. குறைகளையே பார்க்கும் எனக்கு நிறைகளைக் கண்டு பாராட்டும் பக்குவம் தா. எல்லோருடைய தேவையே எனது தேவை என்ற வெளிச்சத்தை தா. இரத்த வேர்வை எச்சிலுடனே இயேசுவின் அருள் முகமும் இருள் படர்ந்து உருவம் மாற ரோணிக்காள் கண்டனளே. துணிவுடன் சென்றாள், பணிவுடன் துடைத்தாள். ஒன்று புரட்சி புயலானது. கருத்துடன் துயிலில் நாளும் நல்ல காலத்தின் பொக்கிஷம் கர்த்தரின் சாயலை பெற்றார். தேவனே நேசரேவும் சிலுவையே வணங்குவோ. தேவனே நேசரேவும் சிலுவையே வணங்குவோ. ஆறாம் நிலை. ஊரே ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்க்க கற்களும் முள்களும் நிறைந்த பாதையை கடந்து போவதால் கசிந்த இரத்த துளிகளின் இரத்தினம் போல் மின்னின. பலியின் வாதனையோடு வழியில் தடுமாறிக் கொண்டிருக்கும் போதுதான் அந்த அற்புதம் அரங்கேறியது. வீரர்களின் அதிகார அரணையை அலட்சியப்படுத்திவிட்டு சமுதாய பாரம்பரியங்களை பொசுக்கியவளாய் சிறுத்தை என்று கூட்டத்திலிருந்து சீறி பாய்ந்தாள். அவள்தான் வெரோனிகா. அவருடைய இரத்த முகத்தைக் கண்டும் அடங்கி இருக்க முடியவில்லை. அழகு முகத்தின் அழுக்கை துடைக்க வந்தேன். எத்தனை பேர் எப்படியெல்லாம் பேசினார்கள். வீரர்கள் தடுத்து நிறுத்திய போதும் தள்ளிவிட்ட போதும் தயங்கி நிற்கவில்லை. ஆண்டவரை நெருங்கி அவர் முகத்தை துடைத்தேன்.
அவருடைய அன்பு முகம் கண்டு எக்கொடியவனும் வெண்ணையாக உருக்குலைவான். அவருடைய பார்வைப்பட்டு பாதகனும் தன் பாதையை திருத்திக் கொள்வான். அப்படிப்பட்ட தெய்வத்தையே அடித்து இழுத்துச் செல்லுகிறார்கள். இக்கொடியவர்களுக்கு விமோசனம் உண்டா? இறைவா, என்னை புறவினத்தானாகவோ விலங்காகவோ பெண்ணாகவோ படைக்காததற்கு நன்றி என்று ஜெபித்த சமுதாயம், அதில்தான் வெரோனிக்காவும் பிறந்தாள். எதிரே நடக்கும் அநியாயத்தால் எரிந்து சம்பிரதாயங்களையும் சட்டங்களையும் எரித்து அவ்வளவு ஆண்களுக்கு மத்தியிலும் ஆண்டவரின் முகத்தை துடைக்க துணிந்தாள். இயேசுவே, வெரோனிக்காளுக்கு இருந்த மனிதநேயம், பயனற்ற சட்டங்களையும் சம்பிரதாயங்களையும் தூக்கி எறியும் துணிச்சல் எனக்கில்லை. யார் என்ன சொல்வார்களோ, என்னை பற்றி என்ன நினைப்பார்கள், என்னை ஏற்றுக்கொள்வார்களா? இப்படி பயந்து பயந்துதான் உண்மையை கூட ஒழிக்க முயன்று தவிக்கின்றேன். நானும் ஒரு வெரோனிக்காவாக மாற வேண்டும். மனித நேயத்திற்கு எதிராக எந்த வடிவில் அநீதி நடந்தாலும் எதிர்க்கும் துணிவைத்தா. சிலுவையின் பழுவினாலே பாரசிலுவையற்றார். அமைதி, அடக்கம், தாட்சி, பொறுமை நாங்களும் பெற்றிடவே பிறரை பழித்து அழிக்க நினைக்கும் உன் பாவத்தால் மீண்டும் வாழ்கிறேன். சிறுமை எண்ணம் அகல செய்யும் தூய வாழ்வு வாழ தீமைகள் மாற செய்யும் தேவனே நேசரேவும் சிலுவையை வணங்குவோம். தேவனே நேசரேவும் சிலுவையை வணங்குவோம். 7ஆம் நிலை. குருதியோடும் காயங்களோடும் குப்புற விழுந்து விட்டார் இயேசு. சுதாகரித்து நிற்பதற்குள் சுமைதாங்காது விழுந்து விட்டார். தூசி படிந்திருந்ததை துடைத்தபோது எவ்வளவு அழகாக இருந்தது. மண்ணில் விழுந்தபோது மீண்டும் அழுக்கேறிவிட்டதே. அவரின் வேதனை முனகல் பூமிக்காவது கேட்டிருக்கும். பூமி ஆறுதல் சொல்லியிருக்குமா? மௌனமாக அழுதிருக்குமா? பாடுகளை பார்க்க முடியாமல் முகத்தை திருப்பிக் கொண்டிருக்குமா? ஆறுதல் வார்த்தை கிடைக்கவில்லையே என அங்கலாய்த்திருக்குமா? பூமியே, புனித கால்களில் கற்கள் குத்தியதால் காயம் பட்டுவிட்டதா? முற்கள் குத்தியதால் முடியாமல் வீழ்ந்தாரோ? இவ்வளவு துன்பங்களை எப்படி தாங்கிக் கொண்டார்? மனிதா, இயேசு எப்படி விழுந்தார் என்றா கேட்கின்றாய்? செய்ததும் நீ அல்லவா? ஜீவராசிகளில் உன்னால் தானே உண்மையை மறைக்க முடியும். உன்னில்தானே சொல்லுக்கும் செயலுக்கும் உடன்பாடில்லை. இயேசு மட்டுமா வீழ்ந்து கிடக்கிறார்? நீயும் தான். அவர் பாரச் சுமையால், நீயோ பாவச் சுமையால். தொழிலாளியாக இருந்த போதெல்லாம் துன்பத்தில் துவண்டு வீழ்ந்தாய். முதலாளி ஆன பிறகு தொழிலாளியை கசக்கி பிழிகிறாயே. மருமகளாய் வாடிய நீயே மாமியார் ஆனதும் வாட்டி வதைக்கிறாய். ஆம், எந்த அளவையால் அளக்கிறோமோ அதே அளவையால் அளக்கப்படுவோம். எருசலேம் ஊர் மக்கள் நீங்கள் எனக்காய் அழ வேண்டாம். உண்மை புரிந்து உன்னை அறிந்து உனக்காய் அழ வேண்டும். பச்சை மரமே நானும் ஆனே. கண்ணீர் எதற்கு? கல்வாரிக்கு செல்வோம். முடிவு இதுவென்றால் பட்ட மரமெனியும் மனிதா உன்னிலை எதுவென்பார்.
தேவனே நேசரேவும் சிலுவையே வணங்குவோம். தேவனே நேசரேவும் சிலுவையே வணங்குவோம். 8ஆம் நிலை. ஜெருசலேம் பெண்கள் கூட்டம். பரமனின் பாடுகளை பார்க்க வந்தவர்கள் சோக கதைகளை சொல்லி சொல்லி அழுகிறார்கள். ஜெருசலேம் நகர் பெண்களே, எனக்காக அழ வேண்டாம், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். அந்திம நேரத்திலும் அழுகிறவர்களுக்கு ஆறுதல் அளிக்கிறார் இயேசு. பெண்களின் பரிதாப நிலைக்காக அழ வேண்டும். வெளுத்தது எல்லாம் பாலல்ல என்று அவர்களுக்கு சொல்ல வேண்டும். இயேசு உரிமைகள் பறிக்கப்பட்டு மறுக்கப்பட்டு உறவுகளால் ஒதுக்கப்பட்டு ஒடுங்கி வாழும் பெண்கள் பேச வேண்டும். அநீதியை எதிர்த்து தங்கள் வாழ்க்கையை தாங்களே நிர்ணயிக்கும் சிந்தனை தெளிவு பெற வேண்டும். கட்டுப்பாடுகளுக்கோ அச்சுறுத்தல்களுக்கோ அடங்கா சிந்தனை வேண்டும். பெண்ணினத்தை இழிவுபடுத்தும் பேதமை நீங்க வேண்டும். அழிவு சக்திகள் மறைய வேண்டும். சம்பிரதாயங்கள் மூட நம்பிக்கைகள் நலிய வேண்டும். பொறுப்புணர்வோடு கூடிய கடமையும் உரிமையும் வேண்டும். சமுதாயத்தை உருவாக்கும் உன்னத பணியில் சரிநிகர் பங்கு வேண்டும். ஆணுக்கு பெண்ணிங்கு அடிமையில்லை, சமமாக சாதிக்கும் சக்தி உண்டு. இயேசுவே, இந்நிலை வரும்போது துன்பத்தைக் கண்டு அனுதாபக் கண்ணீர் விடாமல் துடைப்பத்தையும் துப்பாக்கியாக்கி அநீதியை அடக்குவார்கள். இந்த புதிய வானம் உருவாக வேண்டும். உங்கள் பாவ கரைகள் என்னில் குற்றம் சுமத்தியதே, பெரும் பகையும் மாக்கியதே, பழியும் சுமத்தியதே. உள்ளம் உடைந்து நடை தளர்ந்தும் நண்பா, உனக்காக தள்ளாடி விழுகிறேன். உன் வஞ்சக செயலினாலே நடைபிணம் மானே, உன் பாவ சுமையாலே. தேவனே நேசரேவும் சிலுவையே வணங்குவோம். தேவனே நேசரேவும் சிலுவையே வணங்குவோம். 9ஆம் நிலை. கடைசி முறையாக மண்ணில் விழுகிறார் இயேசு. இனி விழமாட்டார். அதனால்தான் இறுதி முத்தம் கொடுக்கின்றார் பூமிக்கு. இனி அவருக்கு புதிய வேதனை. இனி கால்கடுக்க நடக்க தேவையில்லை, முட்டி மோதி விழுந்து எழ தேவையில்லை. அதனால்தானோ இம்முறை விழுந்து அப்படியே கிடக்கின்றார். எழ முடியவில்லையா? வலுவில்லையா? எழாமல் இருக்க மாட்டார். கல்வாரி கண்ணுக்கு தெரிவதால் இதோ எழுந்து விட்டார். உடம்பெல்லாம் இரத்தமும் புழுதி, கிழிந்த தசையோடு ஆடைகளும். அந்த ஆடையில் ஒட்டியிருக்கும் புழுதி பேசினால் அர்த்தம் புரியுமோ? இயேசுவால் அதிகம் அன்பு செய்யப்பட்டவர்களே, அன்பு சீடர்களே, அவருடைய வாதையை கேட்டு வந்தவர்களே, உங்களோடு ஒரு நிமிடம் பேச ஆசை. நான் புழுதிதான். ஆண்டவரோடு பயணம் செய்ய பாக்கியம் பெற்ற புழுதினான். அவரோடு இருப்பது எவ்வளவு ஆனந்தம்! மற்றவருக்கு அவர் அலங்கோலம், எனக்கு அவர் லட்சியவாதி. அந்த லட்சியவாதியை நீங்கள் அலட்சியம் செய்திருந்தாலும் உங்கள் தவறுகளுக்கெல்லாம் தண்டனை என்றால் நீங்கள் தாங்க மாட்டீர்கள். இருப்பினும் காத்திருக்கின்றார். அன்போடு அரவணைத்துக் கொள். நீங்கள் மனம் திரும்பினால் கரங்களில் ஏந்திக் கொள்ள காத்திருக்கின்றார். இவ்வளவு தூரம் சிலுவையை சுமந்தவருக்கு உங்களை சுமப்பது கடினமல்ல. கடந்த பாதையை திரும்பி பாருங்கள்.
இயேசுவைப் போல் எத்தனையோ நபர்கள் கீழே தள்ளியதை காண்பீர்கள். இறைவன் உனக்கு அப்பால் நின்று வேடிக்கை பார்ப்பவர் அல்ல, உன்னுள் இருந்து வழி நடத்துபவர். நீ அவரோடு கலந்து கரைந்தால் வேதனையோ சோதனையோ தேவனின் பெரும் துயரா தசைவலியோடு திருவுடல் நாண ஆடையை உரிந்தனரே ஆடையின் மீது யூதர் தாமே அகிலத்தை படைத்தே ஆடையின்றி நிற்கிறேன். தீர்க்க தரிசனம் நிறைவு பெறவே சீட்டு போட்டனரே பங்கு வைத்தனரே தேவனே நேசரே சிலுவையே வணங்குவோம் தேவனே நேசரே சிலுவையே வணங்குவோம். 10ஆம் நிலை. மனிதன் மிருகமாகிவிட்டான். அரசரை ஆண்டியாக்கி வேடிக்கை பார்த்தான். மணிமகுடத்திற்கு பதிலாய் முள்முடியை சூட்டி மகிழ்ந்தான். அடிமைக்கு வாழ்வளிப்பவரை அடிமையாக்கி ஆர்ப்பரித்தான். அத்தோடு விட்டுவிடவில்லை, ஆடையையும் பறித்துக் கொண்டு அவமானமாக்கினான். ஓநாய் ஆட்டுக்காக அலைவதை போல் அவர்கள் ஆண்டவரின் ஆடைக்காக அலைந்தார்கள். மனிதன் யாரிடம் விளையாடுவது? வேடிக்கை செய்ய ஆண்டவரை தவிர வேறு ஆளில்லையா? ஆண்டவன் சன்னதியையா அழுக்கு சாக்கடையாக்குவது? மனக்கட்டுப்பாடு இல்லாதவன் தானும் வாழ்வதில்லை, பிறரையும் வாழ விடுவதில்லை. அவன் அலங்கார மிருகம். இம்மிருகத்தனமே இயேசுவை நிர்மாணமாக்கியது. நானும் அவர்களில் ஒருவன். எனக்குள் இரு வேறுபட்ட நிலைகள். நிலையாக நிதானமாக நிறுத்துவதும் தடுமாறி தடமாற செய்வதும். நிலையாக நிதானமாக நிற்கும் போது நல்லதையும் கெட்டதையும் நிறம் பிரித்து பார்க்கின்றேன். இயேசுவே, உம்மை அவமானப்படுத்தியவர்களில் நானும் ஒருவன். ஆடைகளுக்கு பங்கு போட்டவர்களில் நானும் ஒருவன். எனது குரங்கு மனநிலையால் எண்ணில்லா குற்றங்கள் செய்து விடுகின்றேன். இறைவா, எவருடைய இயலாமையையும் பொருளாதார சமுதாய அந்தஸ்தையும் அவமானப்படுத்தாமல் இருக்க, அலட்சியப்படுத்தாமல் இருக்க அருள் புரியும். ஆணி மூன்று அறைந்தனரே கைகால் துளைத்திடவே சிந்திய ரத்தம் கண்டவர் கண்கள் கலங்கியது அங்கே பாவம் போக்கும் தேவமைந்தன் ஐயோ, தாங்க முடியா வேதனை அடைகிறேன். செம்மறியாக பலியானா சாபம் போக்கும் இயேசு இரத்த பலியானா தேவனே நேசரேவும் சிலுவையே வணங்குவோம் தேவனே நேசரேவும் சிலுவையே வணங்குவோம். 11ஆம் நிலை. ஆதிக்க வர்க்கத்தின் ஆவேசத்தால் ஆணிகளும் நடுங்குகின்றன. இறை இயேசு செய்த தவறுதான் என்ன? இவ்வளவு ஆவேசத்துடன் ஆணிகளால் அறைவதே? சிலுவையோடு எதற்கு இந்த ஒப்பந்தம்? பொங்கிய இரத்தத்தை பொருள்படுத்தாது, சலனமில்லாது சடங்குகளை செய்கிறார்கள். இரத்த நாளங்கள் அருந்து விழுவதை அவர்கள் அறியவில்லை.
அவரின் அபய குரலை கேட்கவில்லை. துன்பத்தில் துடிப்பவரை பார்க்கவில்லை. சிலுவையில் அறைவதிலேயே அக்கறையாக இருந்தார்கள். அவர்களுக்கு தெரியுமா அவர் சிலுவை மரத்திலிருந்தும் பதியம் போட முடியும் என்று? மனிதா, ஆண்டவனின் அருளைத் தவிர, அவரின் மன்னிப்பை தவிர, அவரது ஆசியை தவிர அனைத்தும் மாயை. நீங்களும் நானும் இன்று ஆண்டவரை சிலுவையில் அறையலாம். ஆனால் நாம் அவமானத்தில் நிற்கும்போது ஆறுதலாக வருபவர் அவர்தான். தனிமையில் நோயில் வாடும்போது துணையாக வருபவர் அவர்தான். தடுமாறி விழும்போது தவறாது தாங்கிக் கொள்பவர் அவர்தான். தவறுகளுக்கு வருந்தும் போது மன்னிப்பு அளிப்பவரும் அவர்தான். மனிதா, நீ ஆண்டவரை விட்டு அகன்று போகலாம். உனக்கு உரிமையும் சுதந்திரமும் உண்டு. ஆனால் ஆண்டவர் உன்னை தேடுவதை நிறுத்துவதில்லை. அதோ யோர்தானில் யோவான் கண்ட ஆட்டுக்குட்டி, இதோ கல்வாரியில் பலியாக வந்த செம்மறியே, தந்தையிடம் உரிமை குரல் கொடுத்த உத்தமரே, என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டீர் என்றார். இரக்கத்தின் தேவன் மன்னிக்கும் இயேசு, மனிதர்தம் செய்யும் தவறை மன்னியும் என்றார். இரக்கத்தின் தேவன் மன்னிக்கும் இயேசு, மனிதர்தம் செய்யும் தவறை மன்னியும் என்றார். மனிதர் நீலங்கு நிறைந்தவராம் இயேசு, ஆன்மீக தாகமாய் இருக்கிறேன் என்றார். மறவாத இயேசு அருளம் வரை நோக்கி, இதோ தாயென்றார். சாவினிலும் தாயை மறவாத இயேசு அருளம் வரை நோக்கி, இதோ தாயென்றார். மரியாளிடம் நல்லவரம் இயேசு, இதோ உன் மகன் என்றார். எல்லோர்க்கும் இறங்கும் தாய் மரியாளிடம் நல்லவரம் இயேசு, இதோ உன் மகன் என்றார். இரக்கத்தின் தேவன் மன்னிக்கும் இயேசு, மனிதர்தம் செய்யும் தவறை மன்னியும் என்றார்.
காத்து இன்றே என்னுடனே வான்வீட்டிருப்பாயென்றார். இரக்கத்தின் தந்தையிடம் ஆவியை ஒப்படைத்து இரட்சகராம் இயேசு எல்லாம் முடிந்ததென்றார். இரக்கத்தின் தந்தையிடம் ஆவியை ஒப்படைத்து இரட்சகராம் இயேசு எல்லாம் முடிந்ததென்றார். எல்லாம் முடிந்ததென்றார். எல்லாம் முடிந்ததென்றார். எல்லாம் முடிந்தது என்றார். 12ஆம் நிலை. நான் தாகமாயிருக்கிறேன். அன்பு மக்களே, நான் ஆன்ம தாகமாயிருக்கிறேன். என்னை உங்கள் விருப்பம் போல் நடத்த கையளித்தேன். நீங்களோ என்னை சிலுவையில் அறைந்து ஆனந்தம் கொண்டீர்கள். உங்களில் மிருகத்தனம் என்னை அழிப்பதால் தான் அழியுமெனில் நான் அழிபட தயங்கவில்லை. ஆனால் இனியாவது மனிதராகுங்கள். இனியாவது என் போதனையை நினைவு கூறுங்கள். இனியாவது ஒருவரை ஒருவர் நம்புங்கள். சந்தோஷமாக ஒற்றுமையுடன் வாழுங்கள். இதுதான் என் ஆசை போதனையும் கூட. இதோ என் தாயையும் உங்களிடம் ஒப்படைக்கின்றேன், என்னை சித்திரவதை செய்த உங்களுக்காகவே. ஏனெனில் இனியும் இத்தகைய தீய செயல்கள் செய்ய மாட்டீர்கள் அல்லவா? என்னை இழந்து என் தாய் நொந்து போயிருக்கின்றாள். இருப்பினும் மனத்திடம் உள்ளவள் உங்களுக்கு துணையாக இருந்து உதவி செய்வாள். இனி அவள் உங்கள் தாய், உலகின் தாய். தந்தையே, தவறிவிட்டேன், தடுமாறிவிட்டேன், தவறு செய்து விட்டேன். மனம் வருந்துகின்றேன், மன்றாடி மன்னிப்பு கேட்கின்றேன். வரமருள்வாய் வாழ்வதற்கு. உயிரளிக்கும் இறைவன் இயேசு உயிரற்ற நிலையானார். தாயின் மடியில் தவழ்ந்த இயேசு தலையை சாய்த்துவிட்டார். யாவுல தாயின் மடியில் உருவார். வியாகுல தாயே, காப்பாய் எம்மையே. தியாகத்தின் வடிவாய் திருவுடல் கண்டு புலம்பிட தாயும் மன்று புயலாய் வீச கண்டார். தேவனே நேசரேவும் சிலுவையே வணங்குவோம். தேவனே நேசரேவும் சிலுவையே வணங்குவோம். 13ஆம் நிலை. எண்ணில்லா துன்பங்களை யாரிடம் சொல்வது? உருக்குலைய உலுக்கும் போது உதவி செய்பவர் யார்? இற்று விழும்போது இன்முகத்துடன் ஏற்றுக்கொள்பவர் யார்? மனசுக்குள் அடைகாக்கும் வேதனையை யாரிடம் கொட்டி அழுவது? இதுவரை இருந்தாள் மரியா, இப்போது அவளுக்கும் தான் மாளா துயர். தெய்வமே, அழும்போது தேற்றுவோர் யாரோ? அன்னை மரியாள் மடியில் ஏந்திக் கொண்டாள் மகனின் சடலத்தை. கசையடியால் காயம்பட்ட உடலை கண்ணீரால் கழுவுகின்றாள். எந்த தாயின் மனம் தாங்கும்? இதோ ஆண்டவரின் அடிமை என்று இதற்குத்தான் இறை சித்தத்தை ஏற்றாளோ? இதனைத்தான் உள்ளத்தை ஓர் வாழ் ஊடுருவும் என்று தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டதோ? மழலை இயேசுவை மடியில் கிடத்தி எப்படியெல்லாம் வளர்த்திருப்பாள் அன்னை. காலில் முள்ளு குத்தியதற்கும் கலங்கியிருப்பாள். அவருக்கு சிறு காயம் பட்ட போது ஓடோடி சென்று மருந்து கட்டியிருப்பாள். இன்று காயங்களால் கந்தலான உடலில் சொல்லொன்னா துயருடனன்றோ சொந்தம் கொண்டாடுகின்றாள்.
என் அன்பு பிள்ளைகளே, என் மகனின் பாடுகளின் யாத்திரையில் பங்கெடுக்க வந்தவர்களே, பார்த்தீர்களா என் மகனே? இருப்பினும் ஓர் நிறைவு. இம்மண்ணின் மக்கள் நீங்கள் வாழ விதையாக விழுதாக விழுந்து போனாரே, என்னை பார்த்து எனக்காக இரக்கப்படும் தாய்மார்களே, என் மகனைப் போலவே உங்கள் பிள்ளைகளையும் விதையாக சமுதாய விடியலுக்காக விதையுங்கள். நன்மை செய்யும் இயேசு தேவன் உண்மைக்கு சாட்சியானார். புதுமை செய்த அற்புத தேவன் புதை பொருளாகிவிட்டார். சொல்லொன்னா தூயரில் பலியான செம்மறி. என் மரணம் உனக்காக, உன் மரணம் யாருக்காக? கல்வாரி கதையை முடித்தாரன்று தியாக சுடராகி அணைய தீபமானா. தேவனே நேசரேவும் சிலுவையே வணங்குவோ. தேவனே நேசரேவும் சிலுவையே வணங்குவோ. 14ஆம் நிலை. பூபாளம் பாட வந்தவர் முகாரியா பாடுவார். தாய்ப்பால் நஞ்சாகுமோ? மனக்கட்டுகளை அவிழ்க்க வந்தவரை மனிதர்கள் கல்லறையால் போர்த்துவது மனிதனின் ஆணவ குளிரை விரட்டத்தானோ? கார்மேகமாய் பொழிய வந்தவரை கலைத்து கரைத்து கல்லறையில் வைத்தனரோ? அந்தியனின் கல்லறைதான் ஆயுள் முழுவதும் சம்பாதித்ததா? தலை சாய்க்கவும் இடமில்லை என்றது இதைத்தானோ? அதிமத்தியா சூசையின் ஏற்பாட்டில் அடக்கச் சடங்கு அமைதியாய் அரங்கேறியது. இக்கார்மேகம் கலைந்தாலும் கட்டாயம் மீண்டும் வரும். வாடும் மனித பயிருக்கு வாழ்வு கொடுக்கும். சிதைந்த விதை சித்திரமாய் துளிர்விடும். பாடுகளோடு இதன் சுவாசம் முடியவில்லை. பாரின் கடை எல்லை வரை அவர் பணி தொடர பரிசுத்த ஆவியின் துணை வேண்டுமல்லவா? எனவே எழுவார் துயில் எழுவது போல் கல்லறை கருவறையானதற்கு கண்ணீர் விடுவதை தவிர்த்து கருவறை கல்லறையாகி கலங்கப்படுவதற்கு கண்ணீர் சிந்துவோம். கரைபடிந்த இதயங்களை கண்ணீரால் கழுவி உண்மையில் உலர்த்தி உறுதியோடு விசுவாச பயணம் செய்வோம். துன்பக் கல்லறை மூடுபனியே துணையாய் வருவது இறையடி. சாவே உந்தன் வெற்றி எங்கே? உந்தன் கொடுக்கு எங்கே? கல்லறையா கருவறையில் இயேசுவென்றாரே. ஆலயத்தை அமைத்து விட்டார். புதைக்கப்பட்ட விதை மீண்டும் முளைத்து எழும். 3 தினங்கள் முடியும் முன்னே எல்லோரும் தோன்றிவிட்டார். வெற்றியுடன் உயிர்த்தார். தேவனே நேசரே சிலுவையே வணங்குவோம். தேவனே நேசரே சிலுவையே வணங்குவோம். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, உங்கள் எல்லோருக்கும் எங்கள் இதய வணக்கங்கள். இந்த ஒலி நாடாவை கேட்ட நீங்கள் இதை வெறும் வார்த்தையாக விட்டுவிடாமல் நமது வாழ்க்கையோடு இணைத்து இறைவன் நமக்கு காட்டிய பாதையை பின்தொடர்வோமா?